26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? தீராத துயரம், மீளாத துயரம் அப்படின்றது பட்டுட்டாங்க. குடும்பத்தில் யாரெல்லாம் நம்பினாங்களோ அத்தனை பேரும் நேராக வந்து பார்த்தீங்கன்னா நேராக நின்று குத்துனா பரவாயில்ல. சொந்த ஹஸ்பண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தினாரு, மாமனார் ஏமாத்தினாங்க, மாமியார் ஏமாத்தினாங்க, ஹஸ்பண்டும் ஏமாத்தினாங்க. பரவாயில்லப்பா, நம்ம குழந்தைங்களாவது நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்னா குழந்தைங்க தான். ராகு இந்த குரு பெயர்ச்சியில கடகத்தை எந்தெந்த அளவுக்கு வந்து பாடுபடுத்த போறாரு? 8ல் இருக்க ராகு தான் பார்த்தீங்கல்ல ஒரு பிரபலத்தை. அரசியலில் வந்து நின்னது தான் தாமதம். சுய வாழ்க்கையெல்லாம் கூப்பிட்டு எவ்வளோ சந்தி சிரிக்க வச்சாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. இது பிரபலத்துக்கு மட்டும் இருந்ததில்லை. ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்க நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இமோஷ்னலி த்ரெட்டன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்து தானங்க ஆகும். ராகு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மதம் சார்ந்த ஒரு பிளானட்டாக தான் நாங்கள்லாம் பாவிப்போம். அப்போ தர்காவுக்கு போயிட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. எனக்கு தர்காவில் போய் என்ன வழிபாடு பண்ண தெரியும்? நான் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான நன்மைகளை ஃபர்ஸ்ட் தரப்போகுது? நிறைய சிம்மம் சாலிடாக வீடு கட்டுவாங்க. கடனை அடைக்கணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணால் வாங்கி கொடுத்துட்டு நீ இவ்வளோ நாளாக வேலைக்கு போனேன், என்னத்தை சம்பாரிச்சு, என்னத்தை வாழ்க்கையில் சாதிச்ச பற்றியா, நான் இப்போ தான் வேலைக்கு போனேன், பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுத்துட்டேன் பற்றியா அப்படின்ற மாதிரி உலகத்திலே எல்லா பிளானட்ஸையும் பசிஃபை பண்ணுறது 9 கோள்களும் ஈசனுடைய காலடியில். அப்போ சிவ வழிபாடு, கண்ணி நீதி தவறாமல் ஓரளவுக்கு நியாயம் தர்மம் மெயின்டைன் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸாக. பட் இருந்தாலும் எல்லா ராசியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஷீப்ஸ் இருக்க தானே செய்யுது. அப்போ அந்த ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த காணொலியில் கடகம், சிம்மம், கன்னி ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறத மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மேம் வணக்கம். வணக்கம். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி குரு பகவான் கடக வீட்டில இருந்து தான் எல்லா ராசிகளையும் பார்க்கிறார்கள். அப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாம்மா. பொதுவாக வந்து பாருங்கள், கடகம் கடந்த 2.5 வருஷமாக பட்டப்பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனியில் ஆல்மோஸ்ட் 100 பேர் அப்படின்னா 100 கடகம்னா 90 கடகம் 0 ஆயிட்டாங்க அப்படின்றது தான் சொல்லணும். தசை நல்லா இருந்தவங்க, தசநாதன் வலுத்து இருந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்போ கடகம் வந்து பாருங்கள், கடந்த 2.5 வருஷத்தில் தீராத துயரம், மீளாத துயரம் அப்படின்றது பட்டுட்டாங்க. குடும்பத்தில் யாரெல்லாம் நம்பினாங்களோ அத்தனை பேரும் நேராக வந்து பார்த்திங்கன்னா நேராக நின்று குத்துனா பரவாயில்ல, முதுகில் குத்துனாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ காட்டில் கூட வந்து பாருங்கம்மா, ஒரு மானை வந்து ஒரு சிறுத்தை வேட்டையாடுது, இல்லை ஒரு புலி வேட்டையாடுதுன்னா அந்த மானுக்கு சாகும் தருவாயில் முன்னாடி அட்டாக் பண்ணும்போதே நம்மளை வந்து புலி தான் அட்டாக் பண்ணுது, சிறுத்தை தான் அட்டாக் பண்ணுதுன்னு தெரியும். ஆனால் நம்ம மனுஷ மிருகங்க அட்டாக் பண்ணுறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. பின்னாடி இருந்து குத்துவாங்க. அந்த மாதிரி நிறைய கடகத்தை பின்னாடி இருந்து குத்துனவங்க ரொம்ப பேர் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க குத்தந்து ஓகேம்மா, சொந்த ஹஸ்பண்டே வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்தினாரு. சரி, மாமனார் ஏமாத்தினாங்க, மாமியார் ஏமாத்தினாங்க, ஹஸ்பண்டும் ஏமாத்தினாங்க. பரவாயில்லப்பா, நம்ம குழந்தைங்களாவது நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்னா குழந்தைங்க தான். நிறைய கடகம் தேரில் இருந்தவங்கள தெருவில் கூட்டிட்டு விட்டது குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாராலையும் கடகம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. அதுக்கும் மேலே வேலை செய்கிற இடத்துல 15 வருஷமாக நான் ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சேன். என்ன ஒரே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தூக்கி போட்டாங்க, நன்றி மறந்துட்டாங்க. வேறு வழி இல்லை, என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் டியூ கட்டணும், அதுக்காக நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படி சொல்கிற கடகமும் உண்டு. அதே மாதிரி சமுதாயத்தில் செய்யாத தப்புக்காக ஒரு அசிங்கம், அவமானம், அவப்பேர் அத்தனையும் சந்திச்சாங்க. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம். ஹெல்த்தாவது நல்லா இருந்துச்சா, சனி பகவான் அதையும் வச்சு வைக்கல. நிறைய பேரை எலும்பு சார்ந்த ஒரு ப்ராப்ளம்னால டார்கெட் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்ற கடகத்துக்கு வந்து பாருங்கள், இப்போ சனியே பாக்கிய சனியாக இருக்கார். இன்னும் நிறைய நல்லது செய்யலையேம்மா, ப்ரெஷர்ஸ் ஓஞ்சிடுச்சு. அதுக்கும் மேலே பாக்கிய சனி எதெல்லாம் உங்ககிட்டேருந்து பிடுங்கினாரோ அத்தனையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு வட்டியோடு அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. ஓகேங்களா? அதுக்கும் மேலே இப்போ குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி கடகத்தில் தான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். இது என்ன சொல்லுவாங்க, கடகத்தினோட சுயஸ்தானத்தில் குரு உச்சம். அப்போ ஃபஸ்ட் அதில் பாசிட்டிவ் என்ன, இவ்வளோ நாள் வரைக்கும் வாழ்க்கை அப்படின்னா என்ன எனக்கு தெரியல, வாழ்க்கையினோட யதார்த்தத்தை சனி பகவான் எனக்கு தெளிவாக புரிய வச்சுட்டார்.
அதுக்கும் மேலே நான் என்ன பக்குவப்படுத்தி கொள்ள ஏற்ற காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். நான் இது வரைக்கும் ஏமாந்ததுக்கு என்ன காரணம், கஷ்டப்பட்டதுக்கு என்ன காரணம், அசிங்கப்பட்டதுக்கு என்ன காரணம் நான் புரிஞ்சுக்கினேன். அப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு காலகட்டம் குரு அந்த பக்குவத்தை ஏற்படுத்துவார். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஆன்மீகம் சார்ந்த தேடல் இருக்கும். இறையாற்றலை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கும் மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணணும், இந்த பக்தி மார்க்கத்தில் போகணும், ஞான மார்க்கத்தில் போகணும், ஜீவ சமாதிகள் வழிபாடு போகணும், இப்படின்ற நிறைய நல்ல விஷயம் நடக்குமா கடகத்துக்கு. இதெல்லாம் ப்ளஸ். மைனஸ் ஏதாவது இருக்கா? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது ஜென்ம குருவாக வந்து உட்கார்றார். ஜென்ம குருவாக உச்சம் பெற்று தான் உட்கார்றார். இருந்தாலும் கவனம் தேவை. எதில் கவனம் தேவை அப்படின்னா இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். அனலைஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணி செய்யணும். நிறைய கடகராசி அன்பர்களுக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த காலகட்டம் இவ்வளோ நாள் நான் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டேன், இந்த காலகட்டம் எனக்காக நான் வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி வாழ்வாங்க. எனக்கு சின்ன வயசில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கடகராசி லேடிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசில் நான் சூப்பரான டான்ஸருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை குட்டி குடும்பம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எப்போ எல்லாரும் என்னை முதுகில் குத்துறாங்களோ நான் இப்போ என்னோட கனவு இருந்துச்சு பார்த்திங்களா, அதுக்கு சிறகுகள் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு சிறகுகள் பல கான்ஃப்ளிக்ட்ஸ் தாண்டி அவங்களோட பேஷனுக்கு அவங்க ரெக்க கொடுக்கக்கூடிய காலகட்டம். இது ப்ளஸ். மைனஸ் என்ன அப்படின்னா இடமாற்றம், தொழில் மாற்றம் வரும். அனலைஸ் பண்ணிட்டு செய்யணும். மைனஸ் கிடையாது, அது நீ அனலைஸ் பண்ண நல்லது அப்படின்னா. ரெண்டாவது, சேர்க்கையில் கவனம் தேவை. கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டான்ஸாவை நம்ம இங்கே வந்து வச்சுக்கலாம். அப்படின்ற ஒரு வரிகளை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நான் பழகிறேன், எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எப்படி தெரியும்? எனக்கும் அது தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளால முடியாது. ரொம்ப சிம்பிள். ஏன்னா எல்லாரும் டங் கோட்டட் வந்து பார்த்திங்கன்னா வித் ஹனியாக தான் நம்ம கூட பேசுவாங்க. அப்போ நம்ம ரொம்ப சிம்பிள், அவங்களோட ரகசியங்களை பகிராதீங்க. அவ்வளோதான். சேரப்போனால் செடியும் பகை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். செடி தானே அப்படின்னு கிட்ட போனால் அது கூட அதனோட முள்ளால் கிளையினால நம்ம அடிக்குமா. ஆக எல்லாரோடையும் அளவோடு பழகிக்கிறது நல்லது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சேர்க்க கவனம் அப்படின் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம பெண்கள் ஆண்கள் இடத்தும் ஆண்கள் பெண்கள் இடத்தும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. ஆண்கள் இடத்தும் கூட பெண்கள் இடத்தும் கூட கவனம் அப்படின்றது வச்சுக்கோம். இந்த விஷயத்தில் கவனம் அப்படின்றது வேணுமா. அதுக்கும் மேலே குரு பகவானோட பார்வை இருக்குமா, உச்ச பார்வை 5ஆம் பாவத்தை பார்க்குது. இது வரைக்கும் ஏகப்பட்ட லவ் ஃபெயிலியர்ஸுங்க. என்ன வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, திருப்பி பேட்சப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த பிள்ளை பேட்சப் ஆகலைன்னா அந்த பிள்ளை உனக்கு ஏற்ற பிள்ளை இல்லை, அதை விட உத்தமமான பிள்ளை உன் வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் யூஜி சீட்டே வாங்கலைங்க. நான் 2 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கேன். நிறைய கடகம் யூஜி சீட் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா. அப்போ கல்வி, உயர்கல்வி அப்படின்றது நிறைய பேருக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் திருமணமே கூடி வரலைங்க. சூப்பரான திருமண பிராப்தம் அப்படின்றது அமையும். லவ் பண்ணிகிட்டே இருக்கும், திருமணத்தில் முடியுமா? 2 வீட்லேயும் பிரச்சனை. நிறைய காதல் திருமணத்தில் போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், நமக்கு வந்து பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்ணுற பிள்ளைங்களுக்கும் உள்நாட்டிலையும் படிக்கலாம், வெளிநாட்டிலையும் போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், பிஜி படிக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டுமா. பொதுவாக நீங்கள் வந்து இப்போ குருவை வச்சு சொன்னீங்க, எல்லாமே சொன்னீங்க. ராகு இந்த குரு பயிற்சியில் கடகத்தை எந்தெந்த அளவுக்கு வந்து பாடுபடுத்த போகிறார்? ராகு வந்து ஆல்ரெடி 8ல் இருக்காருமா. 8ல் இருக்க ராகு தான் பார்த்தீங்கல்ல ஒரு பிரபலத்தை. அரசியலில் வந்து நின்னது தான் தாமதம். சுய வாழ்க்கையெல்லாம் கூப்பிட்டு எவ்வளோ சந்தி சிரிக்க வச்சாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. இது பிரபலத்துக்கு மட்டும் இருந்ததில்லை. இது நிறைய கடகராசி அன்பர்களோட ஹிடன் சீக்ரசிஸ் வெளியே வந்துச்சு. அது உண்மையான நட்பா இல்லை வந்து ஒரு பெஸ்டியா, அதுக்கும் மேலே பழக்கமா, அதெல்லாம் வேண்டாம். அவங்களோட மறைக்கப்பட்ட விஷயங்கள், மறைமுக வாழ்க்கை ரகசியங்கள் வெளியே தெரியக்கூடிய காலகட்டம், சந்தி சிரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய பிரபலங்களோட விஷயத்திலே நம்ம பார்த்தோம். அப்போ 8ல் இருக்க ராகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவங்களோட ஹிடன் சீக்ரசிஸ் ப்ளஸ் நிறைய இருக்குமா. அதில் திடீர் தனப்பிராப்தம், திடீர் வந்து அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம் அதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே நம்ம எச்சரிக்கையாக மட்டும்தான் சொல்கிறோம், ஏன்னா இது குரு பயிற்சி இல்லையா. அப்போ 8ல் இருக்க ராகு செவ்வாயினோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறா அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்க நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இமோஷனலி த்ரெட்டன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து தானங்க ஆகும் அப்படின்னு சந்தைக்கு தெரியறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னா அதை பராமரிக்கணும், அதை கவனிக்கணும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இப்போ பெண்களாக இருக்காங்க அப்படின்னா மாங்கல்ய ஸ்தானம் 8ஆம் பாவம் அப்படின்றது, கணவரோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து ராகு குறித்து கவனமாக இருந்தால் போதுமானதுமா. சின்ன சின்ன விஷயம்ட்டு எல்லாமே பெரிய விஷயமா தான் இருக்குது. பொதுவாக இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரங்க தங்களுக்கு சாதகமான ஒரு குரு பயிற்சியாக மாற்றிக்கணும்னா எந்த மாதிரியான வழிபாடும் வாழ்வியல் பரிகாரமும் செய்யணும்? அதை எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு 8ல் இருக்கார். அது அடிப்படையில் இப்போ கேது 2 அது வந்து குடும்பத்தில் பெருசாக வந்து அந்யோன்யோன்றது இருக்காது. பட் பியாண்ட் தட் அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஆனால் ராகு 8ல் இருக்கிறது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். அதே மாதிரி குரு ஜென்மத்தில் இருக்கிறது ஒரு சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். தப்பானவங்க நம்மளை விட்டு பயந்து ஓடணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும்னா இந்த ராகு 8ல் இருக்கிறதுக்கு இனிமையான ஒரு வாழ்வியல் பரிகாரம் இருக்குமா. அது என்ன அப்படின்னா
இது வந்து மதம்க்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ராகு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மதம் சார்ந்த ஒரு பிளானட்டாக தான் நாங்கள்லாம் பாவிப்போம். அப்போ தர்காவுக்கு போயிட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. எனக்கு தர்காவில் போய் என்ன வழிபாடு பண்ண தெரியும்? நான் வந்து பார்ன் ஹிந்து, எனக்கு தெரியாது, எனக்கும் தான் தெரியாது. சும்மா போய் உட்காந்துட்டு வரல, நாகூர் ஆண்டவன் சன்னதியில் போய் உட்காந்துட்டு வர்றது. சிலர் வந்து பாருங்கள் ஹிந்துவாகவே இருந்தால் கூட பாகிஸ்தானில் ஒரு தர்கா இருக்குது, அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வருது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். நம்ம ரொம்ப சிம்பிளாக தர்காவில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இல்லைங்க நாங்கள் அதை செய்ய மாட்டோம், சந்தோஷம் அதை அதாவது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை, வேணும்னா அப்படி செய்யலாம். இல்லை அப்படின்னா இங்கே வந்து கடகம், நீ வந்து சந்திரன் தான் உன்னோட ராசி அதிபர். சந்திரன் அப்படின்னாலே நீ அம்பிகையை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பௌர்ணமி தினத்தன்று அம்பிகையினோட கோயிலுக்கு போயிட்டு, அம்பிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தாழம்பு குங்குமம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாம்மா, அம்பிகைக்கு குங்குமம் கொலுசும் ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட சொன்னாலா அப்படிலாம் கேட்கக்கூடாது. நிறைய சாஸ்திரங்களில் தேவி மகாத்மியெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அம்பிகைக்கு பிரியமான வஸ்து அம்பிகை. ஆமாம், திருமியச்சூர் லலிதாம்பிகையினோட கதையே இருக்குமா, அவள் கொலுசு கேட்டிருக்கா பக்தர்னோட. அந்த மாதிரி எத்தனையோ கதைகள் இருக்கு, கொலுசு கேட்டதா. அப்போ சிலர் கேட்பாங்க உங்ககிட்ட வந்து அம்பிகை சொன்னாலா, அதுக்காக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அவள் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டிருக்கா. அப்போ ஒன்றும் இல்லை, நீ இப்போ திருமியச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு போனால் அங்கே அழகழகாக கொலுசு அம்பிகையினோட கால் சைஸுக்கு வந்து நிதர்சனமாக ஒரு அம்மா நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்தன்று தாழம்பு குங்குமம் இல்லைன்னா கொலுசு வாங்கி கொடுக்கறது அப்படின்றது 9 கோள்களையும் பிரீத்தி பண்ணுறது. அந்த 9 கோள்களுக்குள்ள தானே ராகு வரா இல்லையா? இது எளிமையான பரிகாரம். அது மதம் அப்பாற்பட்ட ஒரு பரிகாரம். இதுவும் எளிமையான பரிகாரம். எதுவும் உங்களுக்கு முடியுமோ செய்யுங்க, கண்டிப்பாக பலன் உண்டு. நிச்சயமா. அடுத்ததா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான நன்மைகளை ஃபர்ஸ்ட் தரப்போகுது? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெருத்த சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்ம ராசி அப்படின்னு நம்ம சொல்லணும். காரணம் என்ன? சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில் இருக்காங்க. அஷ்டமத்து சனி வந்தது தான் தாமதம். நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுய ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, அம்மா நான் பாட்டுன்னு சிவனேன்னு ஏதோ கையில் ஒரு 4 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் வச்சுருந்தம்மா, என் பொண்டாட்டி சும்மா இருந்தால என் தங்கச்சி வீடு கட்டுறா, காசை கொடு காசை கொடு காசை கொடுன்னு நச்சரிச்சா. நான் இல்லைம்மா வேணாம், கையில் கொஞ்சம் காசு இருக்கட்டும், டெபாசிட் பண்ணி வச்சுருக்குது டெபாசிட்டாகவே இருக்கட்டும் சொன்னால் கேட்கவே இல்லை. உங்கள் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறல, உன் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுறல, உங்கள் அங்காளிக்கு பங்காளிக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறல, என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? பெரிய சண்டை போட்டு அந்த காசை பிடுங்கி கொடுத்தா. இப்போ அவள் நடையா நடக்கிறா, அவள் தங்கச்சி டெய்லி சண்டை போட்டு அனுப்புகிறா. இப்போ காசு எப்போ வரும் திருப்பி என்ன நச்சரிக்கிறா, அந்த காசு எப்போ வரும்? இதுதான் உங்களோட கேள்வியாக இருக்கும். 2வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து என் குடும்பம் என் கண்ட்ரோலில் இருந்துச்சு. பொதுவாக சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தன்னோட கண்ட்ரோலில் தன்னோட ஃபேமிலியை வச்சுக்கணும். அதாவது தப்பான விதத்தில் இல்லை, டாமினேட்டிங் கிடையாது. என் குடும்பம் வந்து கௌரவமாக இருக்கணும் சமுதாயத்தில் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நியாயமான எதிர்பார்ப்பு தானே. இந்த காலகட்டம் எதுவுமே என் கண்ட்ரோலில் இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? நான் கம்முன்னு இருக்கேன், ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஆண்டவங்கிட்ட ஒப்படைக்கிற பர்சனாலிட்டிஸ் கிடையாது சிம்மம். என்னோட புத்திசாலித்தனத்தை நான் முதல்ல நம்புவேன். ஆனால் இந்த காலகட்டம் எனக்கு நேரம் சரியில்லை, அதனால் ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர் தூக்கி போட்டு வந்துட்டேன் வேலையை அப்படி சொல்கிற சிம்மம் உண்டு. வேறு வழி இல்லை, எனக்கு குடும்பத்தை நான் தான் காப்பாற்றி ஆகணும், அதனால் பல்ல கடிச்சிக்கின்னு எனக்கு தகுதியே இல்லாதவன் என்னை வந்து பார்த்திங்கன்னா ஏய்க்கிறான் மேய்க்கிறான், அவங்ககிட்ட நான் வேலை செய்கிறேன் அப்படி சொல்கிற சிம்மம் உண்டு. சமுதாயத்தில் பெருசாக மரியாதை இல்லை, எதுவுமே சிம்மத்தை பெருசாக பாதிக்காதுமா. ஆனால் ரெஸ்பெக்ட் அப்படின்றது பெரிய லெவலில் பாதிக்கும். ஆல்வேஸ் ஐ நீட் ரெஸ்பெக்ட். இதுதான் சிம்மத்தினோட கேரக்டர். இப்போ நான் சும்மா போனால் கூட வணக்கம் சார் வணக்கம் மேடம் சொன்னவங்க இப்போ என்னை பார்க்காத மாதிரி இருக்காங்க. அதுவே எனக்கு பெரிய காயமாக இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டப்படுது, மனசு வலிக்குது. அதுக்கு மேலே என்னை சாக்கிட்டு பேசுகிறாங்க, என்னால் முடியல. ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்படி 5 விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் டார்கெட் ஆகுறாங்க. இது அத்தனையும் யார் கொடுக்குறா? சனி பகவான் தான் கொடுக்குறாரு. அவரால் தான் இவ்வளோ விஷயத்த நல்ல ரொம்ப அப்படியே செவ்வனே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சனி பகவான் குருனோட பார்வையினால் அமைதியாகிறாருமா. இது ஒரு பெரிய ப்ளஸ். தலை மேலே 10 பாறாங்களோடு நடந்திருந்தேன் நான், இப்போ எல்லா பாறாங்களையும் தூக்கி போட்டு எப்படி இருக்கும் எனக்கு, அந்த மாதிரி ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்களா. அடுத்து குரு பகவான் 12ஆம் பாவத்தில் போகிறார். 12ஆம் பாவம்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், கொஞ்ச நாளே எனக்கு தூக்கம் கூட இல்லை, ரொம்ப மன உளைச்சல் இருந்தேன், இப்போ நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், நிம்மதியாக இருக்கேன். வெளிநாடு கோயிலுக்கு போகலான்னு ஆசைப்பட்டேன், போயிட்டு வந்தேன். வெளிநாடு டூர் போகலான்னு ஆசைப்பட்டேன், போயிட்டு வந்தேன். ஒரு சிலர் வசதி கம்மி, நான் உள்நாட்டிலே வந்து டூர் போகணுன்னு ஆசைப்பட்டேன், போயிட்டு வந்தேன். இப்படி சுப விரயங்கள் அப்படின்றது இருக்கும். சுப விரயம் அப்படின்றதுனா என்னென்னமா வீடு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் சுப விரயம் அப்படின்றது இருக்கும். சுப விரயம் செஞ்சால் கூட கொஞ்சம் அனலைஸ் பண்ணி செய்யுங்க. ஏன்னா சனி அஷ்டமத்து சனியாகவே தான் இருக்காரு. நடுவில் ஒரு குருனோட பார்வை 2027 ஏறக்குறைய 5ஆம் மாதம் வரைக்கும் இருக்கும். இருந்தாலும் நம்ம சனிக்குன்னு உரிய மரியாதை கொடுக்கணும். பட் இந்த ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய நல்லது நடக்குமா. அதுக்கு மேலே 4, 6, 8 பார்வை பார்க்குறாரு. நிறைய சிம்மம் சாலிடாக வீடு கட்டுவாங்க. கடனை அடைக்கணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணால் ஈஸியாக கடனை அடைச்சின்னு வந்துட முடியும். அதே மாதிரி
பூர்வீகத்தில் சொத்து ஒன்று இருக்குங்க, அதை வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அழகாக நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் பண்ண முடியும். இது எல்லாமே ப்ளஸ்ஸுமா. ப்ளஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான மைனஸ்லாம் இருக்குது, அதில் கவனமாக இருக்கணுங்க? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு 7ஆம் பாவத்தில் இருக்கா. இப்போ கேது 1ல் இருக்கிறது பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது. எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியும், எனக்கு தனிமை வந்து கொடுமையாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில், இப்போ எனக்கு தனிமை இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் வாழ்க்கை புரியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு 7ல் இருக்கிறது அப்படின்றது என்னன்னா, இவங்களோட லைஃப் பார்ட்னர் ஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இவ்வளோ நாள் வரைக்கும் என் மனைவி வந்து பெருசாக வந்து வேலைக்கு போகலைங்க, பெருசாக வேலைக்கு போகல, சம்பாதிக்கல. இந்த காலகட்டம் பக்கத்தில் கம்பெனி ஒன்று ஆரம்பித்தாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிச்சு அந்த அம்மா. வேலைக்கு போக ஆரம்பிச்சு 3 மாதத்தில் 2 டியூட்டி பார்க்குது. 2 டியூட்டி பார்த்து புள்ள வந்து பல்சர் வண்டி கேட்டுச்சு, வாங்கி கொடுத்துச்சு. டியூவில் தான் வாங்கி கொடுத்துருக்கு. வாங்கி கொடுத்துட்டு நீ இவ்வளோ நாளாக வேலைக்கு போனேன், என்னத்தை சம்பாரிச்ச, என்னத்தை வாழ்க்கையில் சாதிச்ச பற்றியா, நான் இப்போ தான் வேலைக்கு போனேன், பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுத்துட்டேன் பற்றியா அப்படின்ற மாதிரி. உலகத்திலே புத்திசாலி அதுதான், உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய திறமைசாலி அதுதான் அப்படின்ற மாதிரி என் ஒய்ஃப் பிஹேவ் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டும் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வேலை செஞ்ச இந்த லேடிஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி வழி தனப்பிராப்தி அப்படின்றது வரும்மா, மனைவி வழி அதிர்ஷ்டன்றது வரும், கூடவே அவங்களோட வாயும் வரும். இப்போ லேடிஸாக இருக்காங்கன்னா கணவர் வழி அதிர்ஷ்டம், கணவர் வழி தனப்பிராப்தி அப்படின்ற வரும். நான் தான் ஷாருக் கான், நான் தான் சல்மான் கான் ரேஞ்சுக்கு அவர் பேசுவார். நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, அமைதியாக இருந்தணும். அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னரும் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தொழிலை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அமைதியாக இருக்கிறது நல்லதுமா. மேம், இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து எங்களுடைய உள்ளத்தில் வந்து பாலை வாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து சிம்ம ராசி அப்படின்னாலே அச்சோ கஷ்டம்தான் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் இருக்காங்க. இந்த விஷயங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. பொதுவாக இந்த சிம்மராசிக்காரங்க இன்னும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தை இனிமையான ஒரு காலகட்டமாக மாற்றிக்கணும்னா என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் செய்யணும், அதை எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் எதை பேஸ் பண்ணி அவங்களோட வழிபாடு அப்படின்னா சனி அஷ்டமத்து சனி தான். நடுவில் குரு அதிசாரமாக செப்டம்பர் மாதம் பயிற்சி ஆகும்போது சனி மேலே குருனோட பார்வை அகலும். அப்போ சனி திருவி வந்து சனி எப்பயுமே பயங்கர ஆக்டிவ், ஒரு ஆட்டம் பாம் மாதிரி, ஹை லெவல் எனர்ஜி. ஓகேங்களா, அவர் ஸ்லோ பிளானட்டாக இருந்தாலும் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி, இன்டென்சிஃபிகேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ சனியை பேஸ் பண்ணி நம்ம பரிகாரம் அப்படின்றது பண்ணோம். அதே மாதிரி ராகு 7 கேது 1 இதை பேஸ் பண்ணி பரிகாரம் பண்ணோம். இந்த 3 பிளானட்ஸையும் பசிஃபை பண்ண முடியும் அப்படின்னா ஈசனால தான் முடியும். எல்லா பிளானட்ஸையும் பசிஃபை பண்ணுறது 9 கோள்களும் ஈசனுடைய காலடியில். அப்போ சிவ வழிபாடு உனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ சிவன் கோயில் இருக்குது, எந்த கோயிலை நம்ம போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அறந்தாங்கி பக்கத்தில் எட்டியத்தள்ளி அகஸ்தீஸ்வரர் கோயில், இந்த அஷ்டம சனிக்குனே இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலம். அங்கே போய் வழிபாடு பண்ணணும். இல்லைங்க அங்கே என்னால் போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் புழுச்சலூரில் வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது. சனி பகவான் சின்முத்திரையோட காட்சி கொடுப்பார். அப்போ சனியே அவரோட தோஷ நிவர்த்திக்காக ஈசனை வேண்டி தோஷ நிவர்த்தி அடைஞ்ச இடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த புழுச்சலூர் அகஸ்தீஸ்வரன் போயிட்டு அகஸ்தீஸ்வரனை போய் பார்த்து வழிபாடு பண்ணிவிட்டு நாங்கள் சனியை வழிபாடு பண்ணோம். நாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம மக்கள் நேராக போகிறாங்க, சனியை கும்பிட்டு வந்துடுறாங்க. சனி யார்கிட்ட சாப விமோச்சனம் அடைஞ்சான், ஈசன் கிட்ட. அப்போ நீ ஈசனுக்கு இவ்வளோண்டு வில்வம் வாங்கிட்டு போ. கோட்டி கன்யா மகாதானம் ஏக்க பில்வம் சிவார்ப்பணம். ஒரே ஒரு வில்வம் நீ ஈசனுக்கு வைக்கிற அப்படின்னா, இந்த காலத்தில் தான் நம்ம வந்து தானம் பண்ணுறதுலாம் இல்லை. அந்த காலத்துலாம் ராஜாக்கள்லாம் தானம் பண்ணாங்க, அஸ்வத்தை தானம் பண்ணாங்க, அதே மாதிரி யானையை தானம் பண்ணாங்க, ஆடுகளை தானம் பண்ணாங்க, பசுக்களை தானம் பண்ணாங்க, கன்யாக்களையும் தானம் பண்ணாங்க. அந்த மாதிரி கோடி கன்யாக்களை நீ தானம் பண்ணதனோட பலன் இவ்வளோண்டு ஒரே ஒரு 3 இலை கொண்ட வில்வத்தண்ணி வைக்கிறதுனால அத்துணை பலன் வரும் அப்படின்றது நிதர்சன உண்மை. ஆக ஈசனை வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு, சனி பகவானை நீலோத்பவ மலர், கருங்குவளை மலர் மாலை போட்டு எள்ளு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுற அப்படின்னா அதி உத்தமமான பலன்கள் சத்தியமாக கிடைக்கும். சிம்மராசிக்கான பலன்கள் பார்த்தோம். அடுத்ததாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை தரப்போகும்? கன்னி வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி ஆனதுலேருந்து கன்னி 3 விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. பெரும்பாலான கன்னி மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா. அப்போ அந்த தசை நல்லா இருக்கவங்களுக்கு எந்த இம்பேக்டும் இல்லை. அப்போ மெஜாரிட்டியாக 3 விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அது என்ன பிரச்சனை? பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் பாட்டுன்னு 2 வீலர் ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தேங்க. எதிர்க்க எங்கன்னு தான் தெரில, ஒரு நாய் ஓடியாந்துச்சு. ஓடி வந்தோடனே அந்த நாய் ஆல் ஆஃப் அ சடன் நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அது மேலே போட்டு இடித்து கீழே விழுந்து வண்டிக்கு பெரிய செலவாச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு உடஞ்சிருச்சு, ராடு வச்சுருக்கேன். நாய் துபுதுபுன்னு எழுந்து ஓடிச்சு. நாய்க்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறோம். அதே மாதிரி இது வரைக்கும் எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லைங்க. திடீர்னு பயங்கரமான தலைவலி வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போனால் பிபி வந்து பயங்கரமாக இருக்குப்பா, 180 வந்துருச்சுப்பா, கொஞ்சம் விட்டுட்டு இருந்தால் ப்ராப்ளமாக இருந்திருக்கும், 190 வந்துருச்சு. ஏன்னா நம்ம கிட்னினோட தாங்குற அளவே ரீனல் த்ரெஷ்ஹோல்டு லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவே 180 தான். ஆனால் சிலர் 200 வச்சுட்டு கூட சுற்றுறாங்கன்னு வச்சுக்கோ. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஹை பிபி ஷூட்டை போய் கொஞ்சம் விட்டுருந்தா வம்புங்க.
மூளைக்கு போகிற ரத்த குழாய் வெடிச்சிருக்கும், கை கால் விழுந்திருக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் சொல்கிறது உண்டு. ஆக இது 2வது இம்பாக்ட். 3வது இம்பாக்ட் என்னென்னா, இது வரைக்குங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாலும் என் மனைவி ஓரளவு கேட்டுப்பா. பொதுவாக இந்த 12 ராசியில் இந்த கார்னர் எட்ஜில் இருக்கிற ராசிக்கெலாம் ஃபேமிலி சரியே வராது. கன்னி வந்து ஒரு 3rd கார்னரில் இருக்குது இல்லைங்களா, அப்போ இவங்களுக்கு காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம் இல்லைங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபேமிலி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பெருசாக வந்து ஃபேமராக இருக்காது. இவ்வளோ நாள் வரைக்கும் நான் 2 வார்த்தை பேசினேன், என் மனைவி 2 வார்த்தை பேசுவா, அப்படியே ஓடிடும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நான் 2 வார்த்தை பேசினேன், என் மனைவி 200 வார்த்தை பேசுகிறேன். இப்போ அதே மாதிரி தான் பெண்கள், நான் 2 வார்த்தை பேசினேன், என் கணவர் 200 வார்த்தை பேசுகிறார். பேசுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமங்க. 2 வார்த்தை பேசினா 10 வார்த்தை பேசினா ஓகே, 200 வார்த்தை பேசினா நான் என்ன பண்ணுறது? மனசு முழுசும் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு. அதனால் எனக்கு லைஃபே வந்து பிடிக்கல. ஃபேமிலி லைஃபே வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லாமல் நான் குழந்தைங்களுக்காக, சூழ்நிலைக்காக, மரியாதைக்காக வாழ்ந்துட்டுருக்கேன் இப்படின்ற மாதிரி ஓடுது. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா சனி பகவான் கண்டக சனியாக இருக்கார். ஆக இந்த 3 விதமாக கன்னிராசி அன்பர்களை டார்கெட் பண்ணார். இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட ரிலீஃப் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை சனி மேலே படுறதுனால இந்த 3 விதமாக ஒரு டார்கெட் பண்ணுறது சாலிடாக கம்மியாயிடும். முதல்ல நான் எப்படி இருந்தேன் அதே மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குருனோட ஒரு பொசிஷன் என்ன அப்படின்னா, 11ஆம் பாவம் குரு பயிற்சியாகி உட்காந்துருக்கார். 11ஆம் பாவம் அப்படின்றது லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். இந்த கன்னிராசி அன்பர்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறாங்க. பார்த்திங்களா, ஆன்மீக பொருட்கள் வியாபாரம் பண்ணுறது, ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, கோயிலில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறது, புரோகிதர்களாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்களுக்குலாம், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்குலாம் ஒரு பெரிய பீக் அப்படின்றது இருக்குது. அப்போ மற்றவங்களுக்குலாம் கிடையாதா? எல்லாருக்குமே உண்டு, இவங்களுக்கு ஒரு கல் மிச்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்கள அடல்ட்ரேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா மிளகுல பப்பாளி கொட்டாயை நிறைய போடுறதே தப்பு. அதில் இன்னும் நிறைய போடுறது, நீ எப்படி பால் வியாபாரம் பண்ணுறேன்னா ஏகப்பட்ட தண்ணியை ஊற்றுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட லைஃப் அப்லிஃப்ட்மெண்ட் நோக்கி போகாது. அப்போ செய்யக்கூடிய தொழிலில் ஓரளவுக்காவது நியாயம் தர்மம் அப்படின்றத மெயின்டைன் பண்ணும். பொதுவாக கன்னி நீதி தவறாமல் ஓரளவுக்கு நியாயம் தர்மம் மெயின்டைன் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். பட் இருந்தாலும் எல்லா ராசியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஷீப்ஸ் இருக்க தானே செய்யுது. அப்போ அந்த மாதிரி செய்கிறவங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம மூத்த சகோதரிகளோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும், நண்பர்களோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ். இவங்களோட முயற்சி கரெக்டான விஷயத்தில், நல்ல விஷயத்தில் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ சக்ஸஸ் ஆகும். 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு குரு பகவான். அப்போ 5ஆம் பாவத்தை பார்க்குறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லை, நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. லவ் ஆல்ரெடி பிரேக்கப் ஆகி போகுதுங்க. இந்த காலகட்டம் நல்ல ஒரு பிள்ளை வாழ்க்கையில் வரும், அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகும். அதே லவ் திருமணத்தில் முடியலாம். லவ் எல்லாம் பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, நல்ல வரன் வருமா, சூப்பரான வரன் வரும். இப்படி எல்லாமே பாசிட்டிவ், கவலைப்பட வேண்டாம். இப்போ பாசிட்டிவ் எல்லாமே நம்ம பேசிட்டோம் கன்னிராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் இந்த நெகட்டிவ் இருக்குது, இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லணும்னா அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்? ராகு 6ஆம் பாவம்மா. அப்போ ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு. நீ எங்கே கடன் கேட்டாலும் கொடுப்பாங்க. கடன் கொடுக்குறாங்களேன்னு எல்லா கடனும் வாங்கிடக்கூடாது. புரியுதுங்களா? எப்பயுமே கன்னி வந்து காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம். கடன் நிறைய வாங்கிட்டாங்க அப்படின்னா இவங்க ட்ராப் ஆகி இவங்க பிள்ளைங்க கடன் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் வரும். ஆக அதில் கவனம் வேணும். அதே மாதிரி 6ஆம் பாவத்தில் ராகு திடீர்னு நம்மளுக்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்துவோம். ரொம்ப சிம்பிள். எதிர் வீட்டுக்காரன் சண்டைக்கு வரான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வண்டி ரோட்டில் விட்டுருந்தோம், அவன் சண்டைக்கு வரான் அப்படின்னா நம்ம பதில் சொல்லக்கூடாது, கவுச தாப்பல் போட்டுன்னு வந்துடணும். எத்தனை நாள் சண்டைக்கு வந்தாலும் அத்தனை நாள் நம்ம கவுச தாப்பல் போட்டுன்னு வந்துடணும், இல்லைனா கதவு போட்டின்னு வெளில போயிடணும். அவன் சண்டைக்கு வரான் அப்படின் போது நம்ம போய் சண்டை போட்டோன்னா கோவம் நம்மளுக்கு அதிகமாகும், கை கலப்பு வரும். கை கலப்பு வந்து நம்ம ஒரு அடி விட்டா அவன் 4 அடி விடுவோம். நம்மளுக்கு என்னத்துக்கு இந்த வம்பு? நம்ம கதவு பூட்டின்னு வெளில போயிட்டோம், உன்னால் கேட்க முடியாது, கதவு பூட்டின்னு வெளில போயிட்டுனா 4 நாள் சண்டை போடுவானா, 5 நாள் சண்டை போடுவானா, 10 நாள் சண்டை போடுவானா, அப்புறம் அவன் எவ்வளோ பேசினாலும் அவங்ககிட்ட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் அமைதியாகிடுவான். ஆக கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு அன்யூஷுவல் திங்கில், ஒரு அன்யூஷுவல் வேல நம்மளுக்கு கோவம் வரும். அந்த கோவத்தினால நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை. ராகு 6ஆம் பாவம் அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் ஏற்படும். ஆக அதில் கவனம் அப்படின்றது வேணும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சிக்கான பரிகாரம் வழிபாடு அப்படின்னா அது என்னது? எதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பரிகாரமும் வழிபாட்டு முறை? சனி கண்டக சனி அதனோட அடிப்படையில் நடுவில் குரு அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது சனி மேலேருந்து குருனோட பார்வை ஆகலும்மா. அப்போ அதை பேஸ் பண்ணி திருப்பி சின்ன சின்ன கண்டங்கள், ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு 6ஆம் பாவம். ஆக அதை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு அப்படின்னு சொல்லணும். பொதுவாக கன்னி பெருமாளை தான் வழிபாடு பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு மேன்மை அப்படின்றது உறுதி. அப்போ இவங்க எந்த பெருமாளை வழிபாடு பண்ணலாம்? பெருமாள்னா 10 அவதாரத்தில் இருக்குது இல்லைங்களா? நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர். எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இப்போவே இந்த க்ஷணமே பலனளிக்கக்கூடிய கடவுள் யார்
அப்படின்னா நரசிம்மமூர்த்தி. நரசிம்மனை வழிபாடு பண்ணுறது எல்லா கிரகங்களையும் பிரீத்தி பண்ணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது சனியை பிரீத்தி பண்ணுமா. இவங்க பெருமாளை வழிபாடு பண்ணதனோட பலனும் கிடச்சிடும். ஸோ நரசிம்ம வழிபாடு உன்னதமான வழிபாடு. ஆனால் ஒன்றுமா நரசிம்மரை வழிபாடு பண்ணுறோம், கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறோம், கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணுறோம், ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுறோம், இந்த மாதிரி காலபைரவனோட காலபைரவ அஷ்டகம் பாராயணம் பண்ணுறோம். இதெல்லாம் பாராயணம் பண்ணும்போது நமக்குள்ள நேர்மை அப்படின்றது ஒன்று இருக்கணும். ஏன்னா அதுதான் இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் பாட்டு ஒரு பக்கம் ஓடுது, இவங்க ஒரு பக்கம் வேலை செய்கிறாங்கன்ற அந்த ஒரு சூழலில் இருக்குது. இதை நிச்சயம் கன்னிராசிக்காரங்க பின்பற்றுவார்கள்ன்ற நம்பிக்கை இருக்குது. மேம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது, எதில் கவனமாக இருக்கணும், அவங்களுக்குரிய வழிபாட்டு முறைகளும் வாழ்வியல் பரிகாரத்தையும் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. எனையாளும் ஈசனே அண்ணாமலையே, யுகம் 4 காண்கிறேன் உன்னால் உனையே. எனையாளும் ஈசனே அண்ணாமலையே. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.